குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சாப்டர் 10ல் பார்த்திங்கன்னா பார்ட் 3 ஓகேவா. ஸோ பார்ட் 2 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம HTML டாக்குமெண்ட் எப்படி ரைட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்குறது, அதை எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மறுபடியும் வெப் ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்குறது, எல்லா கான்செப்ட்டும் பார்த்தோம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா HTML அட்ரிபியூட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா HTML பண்புக்கூறுகள், அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா தமிழில் பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ பேசிக்ஸாக பாருங்கள், நம்ம முன்னாடியே அட்ரிபியூட்ஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ எக்ஸ்டர்னல் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நார்மல் ஸ்ட்ரக்சரல் டேகு கூட ஒரு அடிஷ்னல் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த இதுக்கு தான் என்னென்னா அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் அட்ரிபியூட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மலாக வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த டேகு அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரக்சரல் டேக்குள்ளே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பேசிக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமா இல்லையா. ஸோ மை ஃபஸ்ட் வெப்பேஜ் ஓகேவா, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப்பேஜ்லாம் பார்த்தோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏன் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தோன்னா HTML டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு டைட்டில் கொடுக்குறோம், ஹெட்டிங்கில் டைட்டில் வந்துட்டு கொடுக்குறோம். அண்டு பார்த்தோன்னா பாடி டேக்கில் வந்துட்டு பாடியில் என்ன பண்ணுறோம்னா நமக்கு என்ன மெசேஜ் வரணுமோ, நம்ம ஸ்க்ரீன் என்ன வரணுமோ அதை கொடுத்தோம், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் இருந்தால் போதுமா, நமக்கு என்னன்னா கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பண்ணால் தான் என்னன்னா க்ரியேட்டிவாக பண்ணால் தான் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. அப்போ நிறைய பேர் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ராக்டிவ் மீன்ஸ் என்னன்னா அப்படியே கலரை மாற்றுறது, கொஞ்சம் போல்டாக மாற்றுறது, இட்டாலிக்கு அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணி காட்டுறது, ஸோ சைஸை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவ் வரும், கொஞ்சம் வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் நிறைய வரும் இல்லையா. ஸோ அந்த தான் என்னென்னா வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை தான் படிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அட்ரிபியூட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ் இன்சைட் எ டேக் டு ஸ்பெசிஃபை அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு எ டேக். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ் இன்சைட் எ டேக். ஸோ டேகுக்குள்ளே கொடுக்க போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாடி டேக்குங்கிறது வந்துட்டு நம்ம பேசிக் அந்த ஸ்ட்ரக்சரல் டேக் அதுக்குள்ளே வித்தின் தட் பாடி டேக்குள்ளே நம்ம அது என்ன பண்ண எக்ஸ்ட்ரா அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ அதுதான் என்னென்னா அட்ரிபியூட்ஸ் சுட் பி பிளேஸ்டு வித்தின் தி ஓப்பனிங் டேக். ஸோ அட்ரிபியூட்ஸ் நம்ம எப்போ பார்த்தாலும் க்ளோசிங் டேக்குள்ளே கொடுக்கக்கூடாது, ஓப்பனிங் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி டேக்கு, ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி க்ளோசிங் டேக்கு கொடுத்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஓப்பனிங் டேக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டேக்ஸ் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் தேர் ஆர் ஆல்சோ எ ஃபியூ குளோபல் எலமெண்ட்ஸ் தட் கேன் பி யூஸ் வித் எனி டேக். குளோபல் எலமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக யூஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ என்டையர் எல்லாருமே வந்துட்டு பரவலாக யூஸ் பண்ணுறதா வந்து காமனாக யூஸ் பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. தி குளோபல் எலமெண்ட்ஸ் ஆர் காமன் டு ஆல் HTML எலமெண்ட்ஸ், தே கேன் பி யூஸ் டு ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ எல்லா எலமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, எந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த அட்ரிபியூட்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம தமிழில் பார்த்துடலாம் சரியா. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா HTML பண்புக்கூறுகள் HTML ஒட்டுகளின் உள்ளே உபயோகிக்கப்படும் தனிச்சிறப்பான வார்த்தைகள் ஒட்டுகளுக்கு கூடுதலான இயல்புகளை வழங்குகின்றன. இவை பண்புக்கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. அதை கூடுதலான இயல்பு கொடுக்குறது, நார்மலாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி நம்ம கொடுக்கணும், கொஞ்சம் அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். இது எதுக்காகனா அட்ராக்ஷனுக்காக தான். இவை பண்புக்கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. பண்புக்கூறுகள் தொடக்க ஒட்டுகளின் உள்ளே குறிக்கப்படும். நிறைய ஒட்டுகள் தனிச்சிறப்பான தனித்துவமான பண்புக்கூறுகளை கொண்டுள்ளன. மேலும் சில பண்புக்கூறுகள் அனைத்து விதமான ஒட்டுகளாகவும் பயன்படுத்தப்படும். இவை குளோபல் கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. குளோபல்னா எல்லாமே ஓவரால் ஓகேவா. ஸோ இங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான இது வந்துட்டு அவுட்புட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோன்னா அட்ரிபியூட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்னா என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னது நமக்கு HTML, அதுக்கப்புறம் ஹெட்டிங் டேகு, ஸோ HTML ஹெட்டு, டைட்டில், பாடி டேக். ஸோ தீஸ் 4 ஆர் தி நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான அட்ரிபியூட்ஸ் என்னென்ன, ஸோ அந்த 4 டேக்குக்குள்ள நம்ம என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்கலாம், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், என்னென்ன டேக்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது டேகுக்குள்ளே டேகு கிடையாது, ஸ்ட்ரக்சரல் டேகுக்குள்ளே நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணணும், ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பாருங்கள் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் HTML டேக். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரல் டேக் என்னன்னா HTML டேக் ஓகேவா. ஸோ பாருங்கள் அந்த HTML டேக் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை தி பிகினிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அன் HTML டாக்குமெண்ட். அப்போ HTML டேக் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, HTML டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்படியே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் HTML இருக்கும், எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங், அந்த க்ளோஸ் வந்து ஸ்லாஷ் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ பாருங்கள், this tag does not have any effect on appearance of document. ஸோ இதை பார்த்தோம்னா வந்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த டேக் என்ன பண்ணாதுன்னா எந்த ஒரு எஃபெக்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு HTML டாக்குமெண்ட் நம்ம ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிக்கலாம் சரியா. திஸ் இஸ் ஒன்லி யூஸ்டு டு மேக் ப்ரௌசர்ஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் நோன் தட் இஸ் என் HTML டாக்குமெண்ட். ஸோ இந்த HTML டாக்குமெண்ட் டேக் HTML டேக்குங்கிறத பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறதா வந்துட்டு நம்ம HTML டேகு சரியா. ஸோ HTML டேக் ஹேஸ் 2 அட்ரிபியூட்ஸ். ஸோ HTML டேக்கில் நம்ம என்னென்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டேகு. ஒன்று பார்த்தீங்கன்னா DIR, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேங்கு. ஸோ DIRனா டேரக்ஷன், டெக்ஸ்ட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லேங் அப்படின்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸு சரியா. ஸோ இதை தீஸ் 2 ஆர் தி HTML
என்னது நம்ம அட்ரிபியூட்ஸு HTML டேக்கோட அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள், பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ரிபியூட்டு அதனுடைய வேல்யூ டு பி செட் டு அட்ரிபியூட். ஸோ எப்போ நம்ம அதாவது அந்த அட்ரிபியூட் வந்துட்டு நம்ம அதுலேயும் வந்துட்டு டைப்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொடுத்தா என்ன மாதிரி நமக்கு வரும், எந்த மாதிரி கொடுத்தா வேறு என்ன மாதிரி வரும்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா DIR அப்படிங்கிற அட்ரிபியூட். ஸோ DIR அப்படின்னா டேரக்ஷன், டெக்ஸ்டோட டேரக்ஷன். சரியா? ஸோ பாருங்கள் LTR அண்ட் RTL. ஸோ LTR அப்படின்னா வந்துட்டு அலைன் பண்ணுறது. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அலைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுற டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு. சரியா? லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா வந்துட்டு அப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் லெஃப்ட் டு ரைட் இப்படி அலைன் பண்ணும். சரியா? ஸோ அப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டராக இருக்கும். லெஃப்ட் கார்னர் வந்துட்டு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னன்னா உங்களுக்கு ரைட் சைடு போகும். சரியா? பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RTL அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ ரைட் சைடு இங்கிருந்து. சரியா? ஸோ இப்படி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். DIR attribute specifies the direction of the text to be aligned within the entire document. It is global attribute. ஸோ குளோபலாக நம்ம எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்தின் எந்த டேக்குக்குள்ளே வேணாலும் நாம இந்த DIR யூஸ் பண்ணிக்கலாம். LTR இஸ் தி டிஃபால்ட் வேல்யூ. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் தான் அலைன் ஆகும். சரியா? ஸோ எப்பவுமே இப்படி வராது, உங்களுக்கு டெக்ஸ்ட் வராது. நம்ம எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா LTR. RTL வேல்யூ பார்த்தீங்கன்னா அரேபியன் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எப்பவுமே வந்துட்டு LTR தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் லாங்குவேஜ் கோடு இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா EN அப்படின்னு கொடுக்கணும். நம்ம லாங்குவேஜை செட் பண்ணிக்கலாம். சரியா? அதான் அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வேணால் EN கொடுக்கலாம், தமிழில் வேணால் TN கொடுக்கலாம், தெலுங்குனா TN கொடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், லாங்குவேஜ் அட்ரிபியூட் ஸ்பெசிஃபை லாங்குவேஜ் யூஸ்டு வித் இன் தி டாக்குமெண்ட். ப்ரீ டிஃபைன்ட் லாங்குவேஜ் கோட் வில் பி யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சிஸ்டம் இன்பில்டாக இருக்கிறதா நம்ம பயன்படுத்த முடியும். மொத்தம் 3 தான் இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலையாளம் அப்படின்னா ML, கன்னடா அப்படின்னா KN, ஹிந்தினா HIA, ஃப்ரெஞ்சுனா FR, ஜெர்மனா DE. ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இது 3. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ்டமில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்க. சரி நம்ம பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட் வந்துட்டு அலைன் ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு. சரியா? இங்கே பார்த்து இது வந்து இது லெஃப்ட் டு ரைட்டா அல்லது ரைட் டு லெஃப்டா சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் கார்னர் வந்துட்டு அதாவது இப்படி ஒரு பேஜ் இருக்குன்னா லெஃப்ட் கார்னர் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதாகிட்டு இங்கே வந்து ரைட் கார்னர் வந்துட்டு அதாவது அன்ஆர்டரில் இருக்குது. சரியா? ஸோ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஆர்டராக இருக்கும். சரியா? ஆர்டர் இல்லாமல் இருக்கும். சரியா? நாட் ஆர்டர். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆர்டராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்குது, லெஃப்ட் சைடு வந்துட்டு என்னது நாட் ஆர்டர். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அலைன்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட்டு. ஓகேவா? கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு கொடுக்குறதுக்கான பாருங்கள், நோட் பேடில் எழுதிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தின் HTML டேக்குக்குள்ளே DIR ஈக்குவல் டு RTL, லாங்குவேஜ் ஈக்குவல் டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லாங் ஈக்குவல் டு இங்கிலீஷ். ஸோ எனக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்துட்டு எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக எனக்கு இங்கே உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டெல்லாம் எனக்கு எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுனா லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் டெக்ஸ்ட் ஆகணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. ஸோ ரைட் சைடு எல்லாம் ஈவனாக இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்துட்டு நாட் ஈவன். சரி, நான் ஈவனாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் என்ன, தட் மீன்ஸ் என்ன வந்துட்டு அட்ரிபியூட் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வித்தின் தி HTML டேக்குக்குள்ளே DIR அண்ட் RTL. ஓகேவா? ஸோ DIR ஈக்குவல் டு RTL கொடுத்து லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. சரியா? ஸோ இந்த 2 அட்ரிபியூட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம HTML டேக்குக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது, போட்டிங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரைட் சைடு அதாவது ரைட் கார்னர்லேருந்து என்ன லெஃப்ட் நோக்கி வரணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கணும். எவ்வளோதான். சரியா? ஸோ கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. இவ்வளோதான் எனக்கு அவுட்புட் வந்து என்னன்னா எனக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்ட்டு இங்கே கொடுக்கல. சரியா? ஸோ ஜஸ்ட் அட்ரிபியூட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு எப்படி வரும், இந்த மாதிரி வரும். சரியா? இப்போ இது எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தானே. இப்போ நார்மலாக லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும், நம்ம வந்து இது மாதிரி கொடுத்தோம்னா ரைட் டு லெஃப்ட்டில் மாற்றிக்கலாம். எதுவுமே கொடுக்கலனா உங்களுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ஈவனாக வரும், ரைட் சைடு வந்துட்டு ஈவனாக இருக்காது. ஓகேவா? இவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த அட்ரிபியூட் நம்ம வந்துட்டு தமிழில் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஒட்டுகள். சரியா? ஸோ கட்டமைப்பு ஒட்டுகளுக்கான பண்புக்கூறுகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா HTML ஒட்டிற்கான பண்புக்கூறுகள். HTML ஆவணத்தின் துவக்கம் மற்றும் முடிவுகளை குறிக்க HTML ஒட்டானது பயன்படுகிறது. மீவரை ஆவணத்தின் வெளியீட்டில் இந்த ஒட்டு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. வலை உலாவிகளுக்கும் மற்றும் நிழல்களுக்கும் மீவரை ஆவணத்தை அடையாளம் காட்ட பயன்படுகிறது. சரி, வெப் ப்ரௌசரில் இது வந்துட்டு HTML டாக்குமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்ற ஃபைலில் ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு மாதிரி சேவ் ஆகிருக்கும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா நம்ம HTML டாக்குமெண்ட் சேவ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ HTML ஒட்டிக்கான பண்புக்கூறுகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு HTML ஒட்டானது 2 பண்புக்கூறுகளை கொண்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவை DIR மற்றும் lang ஆகும்.
இந்த பண்புக்கூறுகள் உரையின் திசையையும் மற்றும் மொழி அமைவையும் நிர்ணயிக்க பயன்படுது. டெக்ஸ்ட் எனக்கு லெஃப்ட் இருந்து வரணுமா ரைட் இருந்து வரணுமா அப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு என்னுடைய மொழி என்ன மொழியில் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். சரியா? சில பாருங்கள் பண்புக்கூறுகள் கொடுத்துருக்காங்க, பண்புக்கூறுகளுக்கான மதிப்புகள் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஐஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்டிஆர் இடமிருந்து வளமாக வரிகளை அமைக்கும், ஆர்டிஎல்லாம் வடமேதமாக வரிகளை அமைக்கும். டிஐஆர் பண்புக்கூறானது மீவரை ஆவணம் முழுமைக்கும் உரையின் திசையை தீர்மானிக்க பயன்படுகிறது. எல்டிஆர் மதிப்பானது கொடாநிலை மதிப்பாகும், ஆர்டிஎல் மதிப்பானது அரேபிய மொழிகளுக்கான தேர்வாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லேங் பண்புக்கூறானது மீவரை பயன்படுத்தப்படும் மொழியை குறிக்கும் முன்பே வரையறுத்து வைக்கப்பட்ட மொழிகளுக்கான குறியீடுகள் அதை லாங்குவேஜின் மதிப்பாக பயன்படுத்தப்படுகின்றன. அவை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு உள்ள வந்துட்டு சிஸ்டம்குள்ளே இருக்குது மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஃப்ரெஞ்சு ஜெர்மன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வேணா என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோதான். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு HTML டேக்குக்கான பண்புக்கூறுகள் எத்தனை 2. ஓகேவா? 2 டைப்ஸ் அட்ரிபியூட்ஸ், ஒன்று டிஆர் ஒன்று லேங். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் பார்த்தோன்னா பாடி டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ். ஸோ பாடி டேக்கில் நிறைய இருக்கும். ஸோ பார்க்கலாம் பாருங்க. The body tag defines the document's body. The contents of an HTML page reside within the body tag. Body tag contains several attributes. So body tag வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிறது. ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கலரு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் நம்ம எப்படி மாற்றுறது. ஸோ அதுக்கானது பார்த்தீங்கன்னா பிஜி கலர் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட் ஆல் தி ப்ரௌசர்ஸ் டிஸ்பிளே தி டெக்ஸ்ட் ஆன் ஒயிட் பேக்ரவுண்டு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புக்கே பாருங்கள், இந்த பிடிஎஃப் புக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்குது, பின்னாடி பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்குது. இதுதான் டிஃபால்ட், எப்பவுமே அப்படி தான் இருக்கும். சரியா? ஹவவர் தி பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் தி ப்ரௌசர் கேன் பி சேஞ்ச் பை யூசிங் பிஜி கலர் டேக். ஸோ பிஜி கலர் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நான் பாடி டேக்குள்ள வந்துட்டு நம்ம கொடுக்குறதுனால என்ன பண்ணலாம்னா நான் அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோ இருக்கும். சில பார்த்தோன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சில பாருங்கள் மேலே இதில் பாருங்கள், இதில் பார்த்தோன்னா இது ஒரு அவுட்புட் தான் நமக்கு. சாரி, இது நமக்கு அவுட்புட் இல்லையா? ஸோ இந்த ப்ரௌசரில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாம் பிளாக்ல இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ அப்படி இருக்குதா? அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஒயிட் வேணாம் வேறு கலர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா வித்தின் தி பாடி டேக்ல என்ன பண்ணிக்கலாம்னா நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட் என்னன்னா பிஜி கலர் ஈக்குவல் டு கலர். சரியா? அங்கே பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம கலரை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பிஜி கலருங்கிற டேக்கை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடி வித்தின் தி பாடி டேக்ல பிஜி கலர் ஈக்குவல் டு கலர் நேம் ஆர் கலர் கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அதாவது கலருக்கான நேம் கொடுக்கலாம் டேரெக்டாக, அல்லது கலருக்கான கோடு பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ அந்த கோடுங்க என்னென்ன கோடெலாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம அதை பார்த்துறோம். அதை கொடுத்தாலும் என்னென்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நோட் பேடில் பாருங்கள். ஸோ HTML ஹெட் டைட்டில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குமா பாருங்கப்பா, நல்லா லிசன் பண்ணுங்கள். HTML உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் அதாவது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீயே ஓனாகவே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீயே வெப்சைட் வந்துட்டு கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீ வந்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தப்பால இதில் வரது வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டேக் ஒன்று நல்லா தெரியும். HTML ஹெட்டு பாடி டேக்லாம் தெரியும். ஸோ 3 ஸ்ட்ரக்சரல் டேக்கை போடுறீங்க, 4 ஸ்ட்ரக்சரல் டேக்கை போடல, அதுக்குள்ளே வந்துட்டு நீ ஓனாக கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். சரியா? ஸோ பாடி டேக்கில் வந்துட்டு நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு கிரியேட்டிவாக பண்ணலாம். சரியா? ஸோ கஷ்டம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஈஸி. இதை கஷ்டப்படுறதுக்கான இது எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க நோட் பேடில். ஸோ நோட் பேடில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு ரன் பண்ணியிருக்காங்க. சரியா? சில பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு எப்படி பார்க்கறதெல்லாம் வந்துட்டு உனக்கு சிம்பிளாக என்ன நான் வழி சொல்லிடுறேன். ஸோ நோட் பேடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண முடியா, சேவ் அஸ் டைப்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல் ஃபைல்ஸில் கொடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கேயும் போய்ட்டு நீங்கள் தொலைவிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு தெரியும். ஃபைல் நேம் கொடுத்துட்டு .html கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு தெரியும். ஸோ போய் டபுள் கிளிக் அந்த ப்ரௌசர் டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னாங்கன்னா அந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். சரியா? அந்த ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரௌசர் இருக்கோ அது தகுந்தது உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். சரியா? ஸோ அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? ஸோ பாருங்கப்பா, நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர் மாற்ற நம்ம சொன்னோம். ஸோ நோட் பேட் இங்கே நேரம் டைப் பண்ணோம். ஸோ டைப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபைல் நேம் வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். என்னன்னா பிஜி கலர் அப்படின்ட்டு நான் ஃபைல் நேம் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பிஜி கலர் .html அல்லது HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்து நோட் பேடோட நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் ப்ரௌசரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். சரியா? ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா
நம்ம ரெஃப்ரெஷ் கோட் கொடுத்தோமா இல்லையா? ஸோ ரெஃப்ரெஷ்க்கான சிம்பிள் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா? சில பேர் ரெஃப்ரெஷ் கோட் இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம அதில் பார்த்த முன்னே சொன்னோம். சில பார்த்தோன்னா என்ன பண்ணாலும் எங்கள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ட்டு பிளாக்ல வருது. ஓகேவா? ஸோ என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு பிளாக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் வந்து மாற்ற பாருங்கள். சரி, டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட். ஸோ இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்களா நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நான் நோட் பேடில் என்ன டைப் பண்ணேன்? பாடி பீச் கலர் ஈக்குவல் டு எல்லோ. ஸோ பாடி பீச் கலர் ஈக்குவல் டு கலர் நேம் ஆர் கலர் கோடுன்னு கொடுத்தோமா? கலர் நேம் கொடுக்கலாது கலர் கோடு, அதாவது எல்லோனா அதுக்கான ஒரு கோடு இருக்கும். சரி, அந்த மாதிரி கொடுப்போம். அதை பின்னா நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள் HTML ஹெட் டைட்டில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சு டைட்டில் கொடுத்துரும். பாடி பீச் கலர் ஈக்குவல் டு எல்லோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ப்ரௌசர், இது வந்து பாட்டில் வரும். ஸோ அப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிளாக் கலரில் வரும். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வருது வந்திருக்கா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணுறது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லோ பேக்ரவுண்ட் வந்து நமக்கு என்னன்னா நமக்கு தெரியுது. ஸோ இந்த எபோ HTML கோட் கலர் நேம் ஹேஸ் பின் யூஸ்டு டு சேஞ்ச் தி பேக்ரவுண்டு கலர் ஆஃப் தி ப்ரௌசர்ஸ் பாடி செக்ஷன். ஸோ ப்ரௌசரோட பாடி செக்ஷன் அதை ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஜெனரலி கலர்ஸ் இன் HTML ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் 6 digit ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஸோ எப்பவுமே கலர் பார்த்தோம் வந்துட்டு நம்ம வெப்ஜிஆர் நம்ம சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம HTML பார்த்தோன்னா கலர் நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ணோம்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் செகண்ட் சாப்டரில். அப்போ 6 digit ஹெக்ஸாடெசிமல் நம்ம வந்துட்டு 4 digit நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோன்னா இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு 6 digit ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ 6 digit இருக்கும். இதில் அது வேல்யூஸாக தான் இருக்கும். கலர் நேம் கேன் பி யூஸ்டு ஃபார் ஒன்லி ஃபியூ கலர்ஸ். ஸோ ஏன் வந்து நம்ம வந்துட்டு கோடு இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கலர் நேம் நம்ம டேரெக்டாக கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ஓகேவா, பர்பிள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லிமிட்டட் கலர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த வந்து நம்ம கலர் வேல்யூஸை கொடுக்கும்போது இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை கொடுக்கும்போது நம்ம நிறைய மோர் கான்ட்ராஸ்டிவ், ஓகேவா? ஸோ கான்ட்ராஸ்டான நம்ம வந்துட்டு ஸோ நிறைய ரிலேட்டடான கலர்ஸ் வந்துட்டு நியூ கலர்ஸாக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தோன்னா பட் கலர் கோட் ஹெக்ஸாடெசிமல் வில் மோர் ஃப்ளெக்சிபிள் டு ஹேண்டில் கலர்ஸே. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து நமக்கு சாய்ஸஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? அது கலர் மைல்டு கலராக கொடுக்கலாம், லைட் கலராக கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? டார்க் லைட் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஆஃபர்ஸ் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, தி 6 digit ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் 3 2 digit நம்பர் சீக்வன்ஸ். அப்போ 3 இதாக இருக்கும். அப்போனா 2 2 இருக்கும். 2 2 3 பிரிச்சு இதில் 2 இருக்கும், இதில் 2 இருக்கும், இதில் 2. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சொல்கிறாங்க 2 digit 3 செட் ஆஃப் நம்பர் சீக்வன்ஸ் ரெப்ரசன்ட் கலரே. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 digit ரெப்ரசன்ட் ரெட்டு. ஸோ பாருங்கள் நம்ம சொல்லிட்டோம் 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ மொத்தம் 6, இதில் 2, இதில் 2, இதில் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 digit ரெப்ரசன்ட் ரெட்டு. ஸோ இது பார்த்தோன்னா ரெட் கலரு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 digit பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பி. ஸோ ப்ளூ. ஸோ RGB ரெட்டு, க்ரீன், ப்ளூ. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன் RGB அப்படிங்கிறது வந்துட்டு ரெட்டு மட்டுமே இருக்காது, ரெட்டோட அந்த கலர் ஃபேமிலி. சரி, ரெட் ஃபேமிலி எல்லாம் வரும் இல்லையா? அதோட க்ரீன் ஜீனா க்ரீன் ஃபேமிலிஸ் எல்லாம் வரும், ப்ளூ ஃபேமிலிஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் மிக்சிங் ஆஃப் கலர்ஸ்லாம் வரும். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா RGB. ஸோ அது ரேஞ்சில் சொல்கிறாங்க. அப்போ 00 ஆரம்பிச்சு எனக்கு ஹெக்ஸாடெசிமல் சொல்கிறனால ஹெக்ஸாடெசிமல்னா F. இப்போ 2 digit அப்படின்னால FF 2 F வருது. அப்போ FF வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 00 FF. ஸோ அந்த 6 digitமே 0வாக இருக்குது அப்படின்னா அந்த கலர் வந்து பிளாக்கு. ஸோ 6வே பார்த்தீங்கன்னா F-ஆக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் F-ஆக இருக்குது, மற்றதெல்லாம் வந்துட்டு 0வாக இருக்குன்னா பிரைட் ரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரைட் ரெட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறது? இந்த நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். யூ கேன் யூஸ் சம் பேசிக் கலர் நேம்ஸ் ஆர் கலர் கோட் டு ஹேண்டில் colors in HTML elements. மாடர்ன் ப்ரௌசர்ஸ் அப்போ நியர்லி 140 கலர்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஸோ மாடர்ன் ப்ரௌசர்ஸ் இப்போ இருக்கிற ப்ரௌசர்ஸ் தட் மீன்ஸ் கூகுள் குரோம்லாம் பார்த்தீங்கன்னா 140 கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி, நம்ம ஸ்டேட்டாக கொடுத்தா அவ்வளோ நமக்கு தெரியாது. கலர் கோட் ஷுட் பி ப்ரீஃபிக்ஸ் வித் ஹேஸ் சிம்பல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கலர் கோடு கொடுக்கும்போது பார்த்தோன்னா கலர் நேம் கொடுத்தா டேரெக்டாக கொடுத்துடலாம். கலர் கோடு கொடுக்கும்போது முன்னாடி ஹேஸ் சிம்பிள் கொடுக்கலாம். ஸோ பார்த்தோன்னா கீபோர்டில் இருக்கும் ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த சிம்பிள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துடும். சரிங்களாப்பா? ஸோ அதான் சொல்கிறாங்க. சில பாருங்க கீழே டேபிளர் கலர் போட்டு கொடுத்துருக்காங்களா? கலர் நேம் ரெட்டுனா வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 digit வந்துட்டு FF, அதில் 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இந்த பக்கம் ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன வந்துட்டு தெரிஞ்சு வச்சிடும். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாம் பாருங்கள். டு நோ தி கம்ப்ளீட் கலர் கோட் விசிட். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய கலர்ஸ்லாம் வேணும், இன்னும் இதை விட நான் வந்துட்டு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கலர் யூஸ், அதாவது முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எல்லோ அப்படின்னு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம்? கலர் நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இடத்துல வந்துட்டு டேரெக்டாக கலர் நேம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலர் கோட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்
சிஸ்டமில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடி பீச் கலர் ஈக்குவல் டு முன்னாடி ஹேர் சிம்பிள் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ன்ட்டு 4 எஃப் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக 0 சரியா. ஸோ இது என்ன கலரில் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா தெரியும், அவுட்புட்டில் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அந்த அவுட்புட்டு கொடுக்கல சரியா. நீங்கள் வந்துட்டு நீங்கள் சிஸ்டமில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கலர் வருது உங்களுக்கு வேரியாக தெரியும் சரியாப்பா. அவ்வளோதான். ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த டேபிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 4 எஃப்எஃப் அப்புறம் எல்லோ ஓகேவா. அது எல்லோக்கே வந்துட்டு இவங்க கலர் கோடில் எப்படி கொடுத்தாலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. பார்த்தீங்களா இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம பார்க்காம விட்டோம் சரியா. ஸோ எல்லோக்கான கலர் கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம் சரியா. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கலர் கொடுத்தாலும் ஓகே. இன்கேஸ் வந்து அக்வா கிரே மெரூனு ஸோ இப்போலாம் வந்துட்டு எனக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கோடு கொடுக்கலாம் சரியா. ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் அல்லது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா. எவ்வளோதான் சரி. அது ரீரிட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீரிட்டன் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ கலர் நேமுக்கு பதிலாக கலர் கோடு யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தான் புரிஞ்சுதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடி டேக்கில் யூஸ் பண்ண நம்ம பேக்ரவுண்டு கலர் மாற்றுறது யூஸிங் கலர் நேம் ஆனது கலர் கோடு புரிஞ்சுதா. சரி இந்த தமிழில் பார்த்தலாமா. பாடி ஒட்டுக்கான பண்புக்கூறுகள் ஆவணத்தின் உடற்பகுதியை வரையறுக்க பாடி ஒட்டானது பயன்படுகிறது. வலை ஆவணத்தின் பொருளடக்கமானது பாடி டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இணை ஓட்டுகளுக்குள் அமைந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்புற வண்ணம் அதாவது பேக்ரவுண்ட் கலர் பிஜி கலர் கூட கலர்னு சொல்லுவோம். அனைத்து வலை உலாவிகளும் வெண்மையான பின்னணி கொண்ட திரையில் உரையினை வெளியீடாக தரும். வலை உலாவி பின்னணி நிறத்தை பீச் கலர் என்ற பண்புக்குறியின் மூலம் மாற்றியமைக்க முடியும். பின்னணி வண்ணத்தை மாற்ற பயன்படும் தொடரில் பார்த்தீங்கன்னா பாடி பீச் கலர் ஈக்குவல் டு கலர் நேம் அல்லது கலர் கோடு ஓகேவா. அதே தான் சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கண்ட HTML குறிமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வண்ணமானது வலை உலாவின் உடற்பகுதியின் பின்னணி வண்ணத்தை மாற்றியமைக்க பயன்படுகிறது. பொதுவாக மீவுரை ஆவணத்தில் வண்ணங்களை குறிப்பிட 6 இலக்கங்களை கொண்ட 6 இலக்கங்களை கொண்ட 16 எண் மதிப்புகளானது பயன்படுகிறது. வண்ணங்களின் பெயர்களை குறிப்பிட்டால் குறிப்பிட்ட சில வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். வண்ணங்கள் குறிப்பிடுவதற்கு அவைகளுக்கான 16 மதிப்புகளை பயன்படுத்துவது மிகவும் உகந்ததாகும். அப்போ கொஞ்சமான கலர்ஸ் தான் வரும், லிமிட்டடு. ஸோ நிறைய வேணும் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கலர் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். 2 இலக்கங்களின் வரிசையை கொண்ட 16 இலக்க மதிப்பானது வண்ணத்தை குறிக்க பயன்படுகிறது. முதல் 2 இலக்கங்கள் சிவப்பு நிறத்தையும் அடுத்த 2 இலக்கங்கள் பச்சை நிறத்தையும் இறுதி 2 இலக்கங்கள் நீல நிறத்தையும் குறிக்கின்றன. ஒவ்வொரு 2 இலக்கங்களுக்கும் மதிப்புகளாக 00 முதல் FF வரை வண்ணங்களை குறிக்க பயன்படுத்தலாம். 4மே 0 இருந்தால் அது வந்து பிளாக் கருப்பு வண்ணத்தையும் 6மே 0 இருந்துச்சுன்னா பிளாக் கருப்பு 6மே F இருந்தால் அது வெண்மை நிறத்தையும் ஃபர்ஸ்ட் 2 F அது 0 இருந்துச்சுன்னா அடர் சிவப்பு நிறத்தையும் அது அவசரமா இல்லையா பிரைட் ஓகேவா. பிரைட் சரி நம்ம பிரைட் ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது போன்ற பல்வேறு மதிப்புகளின் சேர்க்கையை பயன்படுத்தி பல வண்ணங்களை குறிப்பிடலாம். மீவுரை ஆவணத்தில் சில அடிப்படை வண்ணங்களின் பெயர்களையும் அல்லது வண்ணங்களுக்கான 16 மதிப்புகளையும் பயன்படுத்தி வண்ணங்களை கையாளலாம். இம்பார்ட்டன்ட் பாருங்க. தற்போதைய வலை உலாவிகள் சுமார் 140 வண்ணங்கள் வரை ஆதரிக்கின்றன. வண்ணங்களுக்கான 16 மதிப்புகள் ஹேஸ் என்ற குறியீட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு 16 மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே வந்து டேபிள் கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு எல்லோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து கலர் கோட் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம எல்லோ கலரில் டிஸ்பிளே பண்ணுறது அதுதான் அவங்க அவுட்புட் கொடுக்கல சரியா. அதனால தான் வந்துட்டு ஏன்னா எல்லோ தானே அது எல்லோ பேக்ரவுண்ட் தான் வரும். அதனால் இவங்க அதுக்கான தனியாக அவுட்புட் வந்து அவங்க கொடுக்கல ஓகேவா. புரிஞ்சுதாப்பா எவ்வளோ தான். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம 2 அதாவது ஃபஸ்ட்டு பாடி டேக்கில் வந்துட்டு என்னென்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ரிபியூட் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரியா. ஸோ செகண்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பாடி டெக்ஸ்ட் கலர். ஸோ இப்போ பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக தான் இருந்தது, பின்னாடி பேக்ரவுண்டு மட்டும் மாற்றுறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டையே மாற்ற போகிறோம் சரியா. ஸோ எப்படி வந்து அதுக்கு மாற்றுறோன்னா ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு அதுக்கான சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ டிஃபால்ட் டெக்ஸ்ட் கலர் ஆஃப் பாடி செக்ஷன் இஸ் பிளாக். ஸோ டிஃபால்ட்டாக எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில லிசன் பண்ணுங்க இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டு பிளாக் கலர் டெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ இதுதான் அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டெக்ஸ்ட்டோட அப்பியரன்ஸை மாற்ற போகிறோம் ஓகேவா. ஸோ பாருங்கள் பிளாக் இட் இஸ் ஆஃபன் கால்ட் as ஆட்டோமேட்டிக் கலர் டெக்ஸ்ட் அட்ரிபியூட் வித்தின் பாடி டேக் இஸ் யூஸ் டு சேஞ்ச் இதே டெக்ஸ்ட் கலர். அப்போ பாடி டேக்கில் வந்து நம்ம சம் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர் நேம் கலர். அப்போ முன்னாடி பார்த்தோன்னா பாடி பிஜி கலர்னு கொடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம் அவ்வளோதான். அதே அதுக்கு பதிலாக அப்படி கொடுத்தோமா. ஸோ இங்கே பார்த்து அதே தான் என்னன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பாடி பிஜி கலர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் மாறுது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டெக்ஸ்ட்டு மாத்திரமா இல்லையா. ஸோ டெக்ஸ்ட்டு மாற்றுறது பார்த்தீங்கன்னா அதே இதுதான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சம் மிஸ்டேக் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புது புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாடி பிஜி கலர் ஸோ புது புக்லேயும் வந்துட்டு அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பாருங்கப்பா இந்த இடத்துல பிஜி கலர்னு கொடுக்கக்கூடாது சரியா. என்ன கொடுத்தோன்னா பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர் நேம் வந்துட்டு எல்லோ கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம், இதே கூட கொடுக்கலாம் சரியா. அப்போ என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக்கு புது புக்லேயும் அதே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும். பாடி டெக்ஸ்ட்டு
ஏன்னா டெக்ஸ்ட் கலர் தானே மாற்றுறோம். அப்புறம் பிஜி கலர்னால் நம்ம எது கொடுக்கணும், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரெட்டு. ஓகேவா, கொடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். கொடுத்துட்டு அப்படி என்ன எனக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன டெக்ஸ்ட் நான் பாட்டெக்கில் கொடுக்குறேன், திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலரு. ஸோ ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் டெக்ஸ்ட்னு வரணும். சரியா, டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் டெக்ஸ்ட்னு வரும். ஸோ இந்த பாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாட் வந்து என்ன ரெட் கலரில் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா எனக்கு டெக்ஸ்டோட கலரை மாற்றுறது. இந்த எபோ கோட் டெக்ஸ்ட் வில் பி டிஸ்பிளே இந்த ரெட் கலர் ஆன் எல்லோ பேக்ரவுண்டு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா வந்துட்டு இங்கே கொடுக்காம விட்டாங்க. சரியா, ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஜி கலர் கொடுக்கணும். அது பிஜி கலர் வந்துட்டு போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். சரியா, ஸோ இங்கே என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலரே பாருங்கள், நம்ம இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கலரு, எல்லோ கலரு. இங்கே பாருங்கள் எல்லோ கலரு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதே எல்லோ கலர் தான். ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது எபோ கோட் வில் பி டிஸ்பிளே ஆன் ரெட் கலரு. உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லோ பேக்ரவுண்டு ஓகே, ஆனால் ரெட் கலர்னு கொடுத்துருக்காங்க. எப்படி ரெட் கலர் வரும், நாங்கள் உள்ள இங்கே எதுவுமே அட்ரிபியூட் நான் கொடுக்கவே இல்லை, கொடுத்தா தானே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னா எனக்கு பேக்ரவுண்டும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம், ப்ளஸ் டெக்ஸ்டோட கலரு சேஞ்ச் பண்ணால் தெளிவாக லிசன் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இதுதான் கரெக்டு. நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். பாடி ஓகேவா, பிஜி கலரு இருந்துட்டு போகுது. சரியா, ஸோ பாடி பிஜி கலர் ஈக்குவல் டு ஸோ அந்த கோட் என்னது ஹேஸ் அது கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அது எஃப்எஃப்எஃப் அதை அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்னென்னா பிஜி கலருக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு. ஸோ அப்படியே கொடுக்கணும், கமாலாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும், அதுக்கானது என்ன கொடுத்துருப்போம் நம்ம அதை வந்துட்டு எஃப்எஃப் மட்டும் வருமா ரெட்டுக்கு. ஸோ அந்த இது கொடுத்துட்டு நம்ம டேகை க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. சரியா, கொடுத்தோன்னா என்ன ஆகுனா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ ஆகும், டெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலராக வரும். சரி, நீங்கள் அவுட்புட் கொடுக்கலாம், அவுட்புட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக தெரியும். ஸோ அவங்க அவுட்புட் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அது பிரிண்ட் மிஸ்டேக். சரியா, அப்போ பார்த்தோன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் ஆகவும் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எல்லோ கலர் ஆகும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் மேலே கோடிங்கில் தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஸோ இது கிளாஸ் லிசன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு புரியாது, நீ டவுட் கேட்கணும். இன்கேஸ் நான் இப்படியே சொல்லிட்டு போயிருந்தேன் என்ன பண்ணலாம், நீ கேட்கலாம், தெரிஞ்சாதான் நீ கேட்க முடியும், புரிஞ்சதுனா தான் கேட்க முடியும். என்னங்க நீங்கள் வந்துட்டு பிஜி கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம டெக்ஸ்ட்டுக்கானது எதுவும் யூஸ் பண்ணலையே அப்படின்னு நீ தெரிஞ்சாதான் கேட்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸை தெளிவாக லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது அப்படியே தமிழில் சொல்லிடலாம் பாருங்கள். உடற்பகுதியில் இடம்பெறும் உரையின் நிறத்தை மாற்றுதல், அதாவது டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலரு. மீவுரை ஆவணத்தில் உடற்பகுதியில் உள்ள உரைகளின் கொடாநிலை வண்ணமானது கருப்பு ஆகும். இது தானமைவு வண்ணம் எனவும் அழைக்கப்படுகிறது. உடற்பகுதியில் உள்ள உரையின் வண்ணத்தை மாற்ற பெறப்படும் ஒட்டின் கூறு பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலரு. நீ கேட்கலாம், ஏங்க மேம் எனக்கு பேக்ரவுண்டு மாற்ற வேண்டாம், சரி எனக்கு பேக்ரவுண்டெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கட்டும், டெக்ஸ்ட்டு மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பாருங்கள், பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அந்த இடத்துல வந்து ரெட்டுன்னு வச்சுக்கலாமே, ரெட்டு அவ்வளோதான்பா. சரியா, பிஜி கலர் ரெண்டுமே மாற்றணும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக போய்வுமே டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும் மாற்றணும். அப்போ பாடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரெட்டு, அப்போ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலரில் தெரியும். ஓகேவா, எவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது, மறுபடியும் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, பாடி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் பாடின்னு கொடுத்துட்டு பிஜி கலர் கொடுக்கக்கூடாது. சரியா, ஸோ ஒரு டேகை ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, நான் ஸ்கூல் ஓப்பன் ஆன விட்டு உங்களுக்கு தெளிவாக நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் கலரை மாற்றுறது, பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் அட்ரிபியூட்டு. ஸோ தேர்ட் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் இமேஜ் வைக்கிறது. சரியா, ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கலரை மாற்றணும். அது பின்னாடி ஒரு இமேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜுக்கு மேலே பார்த்தோன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ பார்த்தோன்னா நம்ம இப்போ கல்வி டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்வி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அது அப்படியே வந்துட்டு லைவாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. சரி, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, நம்ம இன்னும் அட்வான்ஸ்டுக்கு போகணும், இன்னும் வர சாப்டர்ஸ் பார்ப்போம். அப்போ அது பின்னாடி ஒரு இமேஜ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா பின்னாடி கம்ப்யூட்டர் இமேஜ் வருது. சரியா, ஒரு பென்சிலை பற்றி சொன்னால் பென்சில், ஒரு வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு புக்ஸை பற்றி சொன்னால் ஒரு லைப்ரரி, அந்த மாதிரி வருது, ஒரு இமேஜ் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு எப்படி நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பாருங்கள், an image or picture can be applied as background to a web page. When you insert an image as background, the text will be displayed on top of the image. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இமேஜ் நான் வைக்கிறேன், அதாவது நான் டெக்ஸ்ட்டை வச்சுருக்கேன், ஓகே, இதுவே நான் வந்துட்டு என்னோட வெப்பேஜ் எடுத்துகிட்டு ஒரு இமேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இமேஜை காட்டுறேன். ஒரு பாரதியாரோட ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ, யாரோடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜ் நான் வைக்கிறேன்னா ஸோ அந்த இமேஜில் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அப்போ நான் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் இமேஜ் வரதுக்கும் அப்படி இது பண்ணலாம். சரியா, ஸோ பேக்ரவுண்டில் இமேஜ் மட்டும் வர மாதிரி பண்ணலாம், இமேஜ் வித்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டெக்ஸ்ட்டும் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி நான் வைக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா வந்துட்டு இமேஜ் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அந்த இமேஜ் எங்கே வந்துட்டு இருக்குன்னா அதோட டெக்ஸ்ட்டு அந்த இமேஜோட டாப் ஆஃப் த ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இமேஜ். சரியா, சில பார்த்தோன்னா டாப்பு, மிடிலு,
என்னது கீழே வந்துட்டு பாட்டம். இப்போ பார்த்தோன்னா என்னுடைய டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாரதியார், பாரதியார் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய இமேஜ் அப்படின்னா வந்துட்டு அவருடைய நேம் கொடுத்தா தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பாரதியார் அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு மிடில்லையோ அல்லது பாட்டம்லையோ வராது, எப்பவுமே டாப் ஆஃப் தி இமேஜில் தான் வரும். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் இமேஜஸ் கேன் பி டெக்ஸ்சர் ஆர் பிட்மேப் ஆர் ஈவன் அ ஃபோட்டோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இதுவாக, அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிட்மேப் இமேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், நார்மல் பிக்சர் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அது இமேஜுக்கான டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே எங்கே டிஸ்பிளே ஆகும்னா டாப் ஆஃப் தி இமேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. when you insert a small image the browser takes the image and repeats it across and down to fill browser window. Inserting animated images and GIF images creates more interesting. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த இமேஜ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வரும், அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன ஃபில் பண்ணிடும். சரியா, ஸோ அது ஒரு இமேஜ் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் மட்டும் இருக்காது, நிறைய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி அந்த விண்டோ ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த வெப்பேஜோட ஃபுல்லாகவே உங்களுக்கு இமேஜஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அனிமேட்டடான இமேஜஸ் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக நம்ம வச்சோன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு போகிறது, ஸோ பிளிங்க் ஆகிட்டு வந்துட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கான டேக் பார்த்தீங்கன்னா என்னென்னா பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு இமேஜ் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இதுக்கான டேக் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களா, HTML ஹெட் டைட்டில் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா சின்டாக்ஸ். ஸோ ஃப்ளவர் அது எங்கே இருக்கோ அந்த இமேஜோட அந்த இமேஜ் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜோட நேம் வந்து கொடுக்கணும். .gif. ஸோ GIF ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம ரெக்கமெண்டடாக இருக்கும். திஸ் இஸ் மை வெப் ப்ரௌசர் வித் அன் இமேஜ். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு பாடி டேக்கில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகணும் வித் இந்த டெக்ஸ்ட்டோட. சரியா, ஸோ பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, ஸோ இமேஜ் வந்திருக்கா, ஸோ இப்போ பேக்ரவுண்டில் இமேஜ் ப்ளஸ் வந்துட்டு டெக்ஸ்ட்டும் வந்திருக்கு. ஓகேவா, இப்படி நான் கொடுக்கலாம், அது இமேஜ் மட்டும் நம்ம கொடுக்கலாம், இது நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட்டிங் இமேஜ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளவர் 1, அதாவது இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் சிஸ்டமில் வந்துட்டு அந்த இமேஜ் இருக்கணும், இமேஜ் இருந்தால் தான் என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேம் கரெக்டாக கொடுக்கணும், கேபிட்டல் ஸ்மால் லெட்டரில் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஓகேவா, அந்த பார்த்து நீங்கள் வந்துட்டு என்னென்னா கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, வந்திருக்கா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு while including an image background the image file name is not required to be in double quotes. ஸோ ஃபைல் நேம் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. can also produce the same result if your image file name is long or split as 2 or more words or along with the path should be specified in double quotes. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு அந்த பிக்சர் மட்டும் தனியாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிக்சரோட நேமு கொடுத்தீங்கன்னா போதும். இதுவே வந்துட்டு என்னென்னா நான் வச்சிருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டி டிரைவுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ஃபைலை கொடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த பாத்து வந்துட்டு பெருசாக இருக்குன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. அப்போ அந்த ஃபுல் பாத்து நேம் கொடுக்கணும். அப்போ டிங்கிற அந்த டிரைவ் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு மை பிக்சர்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேலரிங்கிற ஏதாவது ஒன்று. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைல் இருக்குன்னா அதனுடைய பாத்தோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் கொடுத்தோம், காப்பி பண்ணி கொடுத்தோன்னா தான் எனக்கு அந்த இமேஜ் வந்துட்டு பேக்ரவுண்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க வித்தின் டபுள் கோட்ஸே, மறக்கக்கூடாது. ஸோ டபுள் கோட்ஸோட என்ன பண்ணால் நான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, ரிமெம்பர் தட் இஃப் தி இமேஜ் ஃபைல் அண்ட் HTML source are located in different locations, that is in different folder or drive, file path should be clearly specified along with the image file name. ஸோ இமேஜோட ஃபைல் நேம் பார்த்தோன்னா இப்போ ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவருக்கு F ஸ்மாலில் தான் கொடுக்கணும், கேபிட்டல் அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணாமல் வித்தின் தி டபுள் கோட்ஸோட நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ பாத் நேம் இஸ் நாட் மென்ஷன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா in the above case image file and HTML source file both are located within the same folder, so path name is not mentioned. ஸோ பார்த்தோன்னா ஒரே ஃபோல்டர்லேயே இருக்குது, சேம் ஃபோல்டராக இருக்கலாம், அல்லது வந்து சிம்பிள் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்குது, நம்ம பாத் நேம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம் நம்ம கொடுத்துடலாம். சரியா, ஸோ இதுவே வந்துட்டு பாத் நேம் இருக்குது ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு டிரைவுக்குள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்னா நான் ஃபுல் பாத் நேம் வித்தின் தி டபுள் கோட்ஸோட நான் என்ன பண்ணணும் கொடுக்கலாம். கொடுத்துருக்காங்களா, ஸோ பாருங்கள் பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸில் வந்துட்டு ஈங்கிற டிரைவுக்குள்ளே இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃப்ளார் 01.gif அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்கு. ஓகேவா, எனக்கு அவுட்புட் வந்துருச்சா, இவ்வளோ தான் பா. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக்ரவுண்டில் எப்படி வந்துட்டு இமேஜஸை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அவுட்புட் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஓகே, புரிஞ்சிச்சா? இதில் பார்த்தோன்னா வந்துட்டு தமிழில் பார்த்துடலாமா? தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வளைவுலாவின் பின்புறத்தில் படத்தை அமைத்தல். அதுக்கு என்ன வந்துட்டு சின்டாக்ஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அதுக்கப்புறம் ஒரு கோலன். சரி, அதெல்லாம் வந்துட்டு ஈக்குவல்லாம் போடக்கூடாது. பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்டு ஈக்குவல் டு இமேஜ். சரி, நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பேக்ரவுண்டு ஈக்குவல் டு இமேஜுக்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, ஸோ பாருங்கள் வளைவுலாவின் பின்னணியக்க உருவப்படத்தையோ அல்லது நிழல்படத்தையோ அமைக்க முடியும். வலையின் பின்னணியக்க உருவப்படத்தை அமைக்கும் போது வெளிப்படுத்தப்படும் முறையானது உருவப்படத்தை மேல் வெளிப்படுத்தப்படும். அதாவது ஒரு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜுக்கு நம்ம டெக்ஸ்ட்டு கொடுக்குறோன்னா இமேஜுக்கு மேலே வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள்
உரையானது உருவப்படத்தை மேல் வெளிப்படுத்தப்படும். பின்னணி படிவமானது உருவப்படமானது இலைவாகவோ அல்லது படமாகவோ அல்லது புகைப்படங்களாகவோ இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். பின்னாடி பேக்ரவுண்டில் இமேஜ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லது படம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய உருவப்படத்தை பின்னணியாக அமைக்கும் போது வலை உலாவியானது அந்த உருவப்படத்தை குறுக்கும் நெருக்குமாய் ஆவணம் முழுவதும் நிரப்பிக்கொள்ளும். அசிவட்ட படத்தை பின்னணியாக அமைப்பது சுவாரஸ்யத்தை மேலும் அதிகரிக்கும். கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா ஒரு அனிமேஷன் இமேஜஸ்லாம் வச்சு நமக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏன்னா பார்த்து நேமெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம மற்றது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். சில பார்த்தீங்கன்னா உருவப்பட கோப்பும் HTML குறிமுறையும் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்பட்டிருந்தால், அதாவது வெவ்வேறு கோப்புறையில் அல்லது வட்டியில் சேமிக்கப்பட்டிருந்தால் உருவக்கோப்பின் பெயருடன் பாதியின் பெயரையும் சேர்த்து தெளிவாக குறிப்பிட வேண்டும். மேற்கொண்ட எடுத்துக்காட்டு குறிமுறையில் HTML மூல குறிமுறையும் உருவப்பட கோப்பும் ஒரே கோப்புறையில் இடம்பெற்றிருப்பதால் பாதையின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பெயர் இருக்கா இல்லையா, அந்த ஃபைல் நேம் அதனுடைய பார்த்தும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ட்ரைவில் இருக்குதுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா நான் என்ன பண்ணால் டபுள் கோட்ஸ், அதாவது இரட்டை மேற்கோள் குறிகளோட வந்துட்டு நான் என்ன பண்ணால் முழுசாக நான் எழுதுனா எனக்கு அவுட்புட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இன்னும் ஒன்று தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பாடி டேக் அட்ரிபியூட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபைனல் 4வது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4வது என்ன அப்படின்னா வந்துட்டு செட்டிங் மார்ஜின்ஸு. ஸோ மார்ஜினை செட் பண்ணுறது. ஸோ மார்ஜின் செட் பண்ணுறது நல்லாவே தெரியும். நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டிலே படிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேஜ் என்னுடைய வெப் பேஜ் அப்படின்னா சில மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது, இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம ஸ்கேல் சொல்கிற பார்த்தீங்களா, ஸோ அதுதான். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகணும், ஸோ நான் வந்துட்டு டிசைன் பண்ணுறது. அது நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா லெஃப்ட் அண்டு டாப் மார்ஜின். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும் டாப். நம்ம முன்னாடி அங்கே ரூலர் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகணும் நமக்கு அப்படிங்கிறது. ஸோ தி மார்ஜின் ரெஃபர்ஸ் தி பிளாங்க் ஏரியா ஃப்ரம் லெஃப்ட் ஆர் டாப் எட்ஜ் ஆஃப் தி ப்ரௌசர் விண்டோ. ஸோ பிளாங்க் ஏரியாவாக இருக்கும், அதாவது லெஃப்ட் அண்டு டாப். மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரௌசரில். ஸோ எனக்கு அந்த ப்ரௌசரில் பார்த்தோன்னா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும், எந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும், சென்டர்லையா, அதாவது கொஞ்சம் தள்ளி வரணுமா, லெஃப்ட்லேருந்து தள்ளி வரணுமா, அது ரைட்லேருந்து தள்ளி போகணும், அது எந்த மாதிரி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் மார்ஜினை செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழேயும் லெஃப்ட்லேருந்து ரைட்டும் அந்த ரெண்டு பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் கார்னர்லேருந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இன்ச்சு என்ன பண்ணிக்கலாம்னா பிக்சல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கொடுத்துருக்காங்க. The margin refers to the blank area from left or top edge of the browser window. Generally, there is no default margin setting in any browser. So, default marginலாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணாலும் வந்துட்டு நார்மலாக வரது தான். சரி, நம்ம வந்துட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே கிடையாது. சரியா? If you want to leave some space as margin to left or top, left margin or top margin attributes will be used respectively. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா அதில் வந்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு எப்பவும் போல தான் இருக்கும். ஸோ இந்த டேக் டு ஸ்பெசிஃபை தி லெஃப்ட் அண்ட் டாப் மார்ஜின் என்ன, பாடி லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு வேல்யூ, டாப் மார்ஜின் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி வரணும், உள்ளே போகணும், டாப்லேருந்து எவ்வளோ கீழே வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் தி வேல்யூ இஸ் ரெஃபர்ட் எஸ் பிக்சல்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ பார்த்தோன்னா மார்ஜினோட வேல்யூஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இன்ச்சு 1 இன்ச் அப்படின்னா வந்துட்டு 72 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை 1 இன்ச் 2 இன்ச்சு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. 1 இன்ச் அப்படின்னா வந்துட்டு 72 பிக்சல்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HTML ஹெட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங் மார்ஜின்ஸு, டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாடி லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு 50. ஸோ 50 பிக்சல்ஸ், தட் மீன்ஸ் 50 பிக்சல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு லெஃப்ட் வந்துட்டு ரைட் சைடு உள்ள தள்ளியிருக்காங்க. சரியா? தட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50னா வேல்யூ. சரியா? ஸோ இது வேல்யூ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 72 பிக்சல்னு சொல்லியிருப்போம். அப்போ 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காங்க. டாப் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50, ரெண்டு காமனாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை வெப் பேஜ் வித் டாப் அண்ட் லெஃப்ட் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டு பாட்டேக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கு அவுட்புட் எப்படி வருது நம்ம பார்க்கலாம் பாருங்க. ப்ரௌசரில் தி ஸ்டேட்மெண்ட் பாடி லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு 50, டாப் மார்ஜின் ஈக்குவல் டு 50 வில் இன்டெண்ட் தி பாடி டெக்ஸ்ட் 50 பிக்சல்ஸ் அவே. அப்போ 50 பிக்சல்ஸ் என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு உள்ளே தள்ளி போகிறது மேலேருந்து கீழே வருது. சரியா? அப்போ 1 இன்ச்னா 72 பிக்சல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 50 அப்படிங்கும்போது 1 இன்ச்சு கம்மி. நம்ம பிக்சல்ஸ் தான் வந்துட்டு சொல்கிறதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் பிக்சல்ஸ் அவே ஃப்ரம் லெஃப்ட் as well as from டாப் எட்ஜ் ஆஃப் தி ப்ரௌசர். எங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருந்துட்டு உங்களுக்கு 50 பிக்சல்ஸ் வந்து தள்ளி வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா நல்லா டாப்லேருந்து 50 பிக்சல்ஸ் கீழே இறங்கியிருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ப்ரௌசரில் அவுட்புட் வரும். ஸோ எதுக்காகனா என்னோட அவுட்புட் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகணும். சரியா? சென்டராக கொஞ்சம் தள்ளி வரணுமா, அல்லது மேலே நீங்கள் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அவுட்புட் எப்படி வரும்னா நீங்கள் எதுவுமே கொடுக்கல, மேலே இங்கே டாப்பில் வரும். சரியா? ஸோ லெஃப்ட்லேருந்து வரணும், மேலே டாப்லேருந்து வரும். சரியா? எனக்கு அது கிளியராக தெரியணும், கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு மார்ஜின் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது. ஸோ லெஃப்ட் மார்ஜின்,
டாப் மார்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ரெண்டையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்ட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். ஓகேவா, லெஃப்ட் மார்ஜின் அண்டு டாப் மார்ஜின். ஸோ தமிழில் பார்த்தோன்னா ஓரங்களை அமைத்தல், வளைவுலாவின் இடது பக்கம் அல்லது மேல் பக்க விளிம்பிற்கும் ஜன்னல் திரைக்கும் இடைப்பட்ட வெண்மை பகுதி ஓரம் எனப்படும். பொதுவாக ஓர மதிப்புகளானது கொடானொலியாக எந்த ஒரு வளைவுலாவிலும் கொடுக்கப்பட்டிருக்காது, எதிலுமே இருக்காது. வளைவுலாவின் மேல் பக்கமோ அல்லது இடது பக்கமோ ஓரத்திற்காக இடைவெளி அமைக்க விரும்பினால் முறையே டாப் மார்ஜின் மற்றும் லெஃப்ட் மார்ஜின் என்ற பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இடது மற்றும் மேல் பக்கத்தில் ஓர இடைவெளி அமைப்பதற்கான தொடரில் பார்த்தீங்கன்னா பாடி லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு வேல்யூ, டாப் மார்ஜின் ஈக்குவல் டு வேல்யூ. சரியா, இதில் ஓர அளவுகளுக்கான மதிப்புகளானது புள்ளிகள் வடிவில் குறிக்கப்படும். அதாவது ஒரு அங்குலத்திற்கு 72, ஒரு அங்குலம் 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அங்குலம்னா, அப்போ 72 புள்ளிகள் ஆகும். அப்போ 50ன்னு கொடுத்தா அது கொஞ்சம் கம்மி. சரியா, ஸோ அதுக்கு மேலே இது கொடுத்துட்டோம், கீழே வந்து நம்ம எடுத்துக்காட்டு வந்துட்டு கொடுத்துட்டோம். புரிஞ்சுதா, எவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தா இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. சரி, வீட்டில் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக ரொம்ப ஈஸி. இதுக்கு நெட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக போய்ட்டு நீங்கள் நோட் பேடில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு அக்சசரிஸில் போய்ட்டு நோட் பேட் போகலாம். அல்லது ஸ்டார்ட்டில் போய்ட்டு சர்ச்சில் போனீங்கன்னாவே நீங்கள் நோட் பேட் டைப் பண்ணாவே என்னாங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த கோடிங் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ரௌசரில் சேவ் பண்ணும்போது .html அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ப்ரௌசரும் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நீங்கள் ஈஸியாக அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஆனால் இதில் என்னன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகேவாப்பா, இது ஒன்று தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ராபேக். இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா கிரியேட் வெப் பேஜ் HTML டாக்குமெண்ட் டு தி ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். டைட்டில் என்ன கொடுக்கணும், டைட்டில் நம்ம எங்கே கொடுப்போம், வித்தின் தி ஹெட்டிங் டேகு. ஸோ அந்த ஹெட்டிங் டேக்கில் வந்து டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் வெப் பேஜ். அப்போ டைட்டில் நம்ம என்ன கொடுக்கணும்னா மை ஃபஸ்ட் வெப் பேஜ். இப்போ எங்கே நம்ம டிஸ்பிளே ஆகும், டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு பி டிஸ்பிளே. ஸோ இது டெக்ஸ்ட் டு பி டிஸ்பிளேனா பாடி டேகு. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைமு. ஸோ இதுக்கான அட்ரிபியூட் உங்களுக்கு தெரியும். பாடி டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூவில் மாற்றணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் டாப் 1 இன்ச்சு. ஸோ மார்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் டாப் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்க தெரியல, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கார்னரில் அப்படியே வரும். நீங்கள் 1 இன்ச்சு அப்படிங்கும்போது 72 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். 1 இன்ச்சு நீங்கள் கொடுக்கக்கூடாது, கோடிங்கில் வந்துட்டு 1 இன்ச்சுன்னு கொடுக்கக்கூடாது, 72. ஓகேவா, டாப் மார்ஜின் ஈக்குவல் டு 72, லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு 72 அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சுதா. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரோக்ராமே எழுதி கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ இலிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இது வந்து மாடல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரியா, நான் வந்துட்டு கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன். இப்போ நோட்ஸோட என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்குன்னு போட்டு அதையும் கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எனக்கு நீங்கள் கோடிங் எழுதணும். சரியா, நான் இதே இதில் வந்துட்டு உங்களுக்கு மாடிஃபிகேஷனாக போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எழுதணும்னு சொல்கிறேன், எழுதி நீங்கள் அனுப்பி விடுங்க. சரியா, ஸோ யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். நம்ம சொன்னோமா டைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜி கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் மார்ஜின் கொடுத்துட்டு டாப் மார்ஜின் எல்லாம் ஒரே பாடி டேக்கில் தான் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பாடி டேக் க்ளோஸ் ஆன வாட்டி நீங்கள் எம்டியாக இருக்கும்போது கொடுக்கணும், க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா, சரி இவ்வளோதான்பா. ஓகே, புரிஞ்சுதா. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம HTML அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு டேக் ஸ்ட்ரக்சரல் டேக்குக்கான நம்ம அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். ஸோ 2 தான் பார்த்தோம். ஸோ என்னன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா HTML டேக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டேக். HTML டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா DIR, அது டேரக்ஷன் டெக்ஸ்ட், டேரக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் பார்த்தோம். அண்ட் பாடி டேக்கில் பார்த்தோன்னா எத்தனைனா 4 டைப்ஸ் ஆஃப் நம்ம அட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கலரை மாற்றுறது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜ் எப்படி பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி வைக்கிறது பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது பார்த்தோம். ஓகேவா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் நல்லா தெளிவாக லிசன் மட்டும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மை ஆர்ட்ஸ் கிளாஸு. சரியா, மை ஆர்ட்ஸ் கிளாஸ்னு கொடுங்க. ஓகேவா, ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா மை ஆர்ட்ஸ் கிளாஸு அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்படி இதுவே இருக்கட்டும். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் கோட் யூஸ் பண்ணி இந்த லைமுக்கான கலர் கோட் யூஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே வந்து கலர் நேம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கலர் கோட் யூஸ் பண்ணி கொடுக்கணும். டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பர்பிள். ஓகேவா, டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்பிள் கலர் வரணும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ச்சு கிடையாது, எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 2 இன்ச்சு. ஓகேவா, மார்ஜின் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு அண்டு டாப்பு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. 1 இன்ச்சு நான் கொடுத்துருக்காங்க 2 இன்ச்சு. சரியா, ஸோ இதற்கான எனக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கோடிங் எழுதி எனக்கு நோட்ஸோடு சென்ட் பண்ணணும். வீட்டில் சிஸ்டம் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் சிஸ்டமில் வந்துட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, சில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா டைட்டில் கொடுத்துருப்போம் மை
ஆர்ட்ஸ் கிளாஸ்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே ஆனால் வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் லைமு, அதுக்கு கலர் நேம் வேண்டாம், கலர் கோட் யூஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த இது கோடு வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்கணும். பாடி டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பர்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோதான்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஸோ நோட்ஸோட இதையும் அனுப்பிடுங்க. நோட்ஸ் சென்ட் பண்ண தயவு செஞ்சு மறக்காதீங்க. கரெக்டாக நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க. அப்போ தான் புரியும், கண்டினியூட்டி வரும். புரிஞ்சுதாப்பா? சரி, ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.